பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்திருக்க கெமி அவங்க வெளியே வந்து ஆடியன்ஸ் அவங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுத்துருக்கிறத பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப நன்றி, எனக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்த அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க, அடுத்த வாரம் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் வெளியேறி வந்தது கெமி அவங்க தான். கெமி அவங்களுக்கு பதிலாக வேற யாராச்சும் வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு மக்கள் கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் இருந்துச்சு. சரியான இடத்துல சரியா பேசினாங்க. ஆனா தேவையில்லாத சில சண்டைகளை அவங்க தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. அந்த வகையில கெமி அவங்க இந்த வாரம் குறைவான வாக்குகள் வாங்கி வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் அவங்க வெளியே வந்துருவாங்களோன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட தாக்கு பிடிச்சிட்டு விளையாடுனாங்க. அந்த வகையில கெமி அவங்க பாத்தீங்கன்னா இந்த வாரம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, கெமி அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளமா 25,000 30,000 வரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ள இருந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான சம்பளம் அவங்க பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியே வந்த கெமி அவங்க வீட்டுக்குள்ள நடந்த போட்டியாளர்களை பத்தி சீக்கிரமா ஏதாவது பேட்டியில சொல்லுவாங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுக்காகவே எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று இவங்களை வெளியே அனுப்பினதுக்கு பதிலாக பிரஜின் அவரை வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆனா பிரஜின் அவர் வீட்டுக்குள்ள இருந்தாதான் நீங்க டிஆர்பியில் அதிகமா சம்பாதிக்க முடியும்னு சொல்லிதான் அவரை வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. சொல்ல போனா சாண்ட்ரா பிரஜின் அவங்கள 2 பேரையும் சேர்த்து டபுள் எவிக்ஷன் பண்ணி வெளியே அனுப்புங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கனால அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல இந்த நிகழ்ச்சியை இன்னும் சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை சச்சரவுகள் நிறைய வந்தா அடுத்த வாரம் எவிக்ஷனே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு. இந்த நிலையில வீட்டுக்குள்ள குடும்பம் போற நேரம் வந்தாச்சு. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப சீக்கிரமா இந்த வாரம் இல்ல அடுத்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா ஃபேமிலி டாஸ்க் நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ வரைக்குமே ஒரு சில போட்டியாளர்கள் ரொம்ப நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே பிக் பாஸ் சீசன் 9ல மட்டும்தான் எல்லா போட்டியாளர்களுமே விமர்சனங்களை சந்திச்சிருக்காங்க. இவங்க தான் வின் ஆவாங்க, இவங்களுக்கு தான் மக்கள் சப்போர்ட் அதிகம்னு சொல்லவே முடியாது. கானா வினோத் அவர் கூட அவ்வளோ சப்போர்ட் பெற்றிருந்தோ அவர் ஒரு சில சர்ச்சைகள்ல சிக்கினாரு. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கெமி அவங்க எவிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நேற்று சாண்ட்ரா அவங்க அழுதது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அழுததுக்கு அப்புறமா சாண்ட்ரா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அவங்கள வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் இவங்க இந்த நிகழ்ச்சியில தொடர்வாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.